2 பேர் அக்கா தங்கச்சிங்க. எப்படி அப்படி கல்யாணம் பண்ணாரு? எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அம்மாக்கு தரத்து குழந்தைங்க வந்து 2 பேருமே இறந்துட்டு பிறகுதான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. அவங்களுக்கு வாரிசு வேணும், இந்த மாதிரி குடும்பம் செழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. அக்கா தங்கச்சிங்க தான் 2 பேரும். ஒரே வீட்டுல ஒரே வீட்டில் தான் இருக்கும். எந்த ஒரு சண்டையும் இல்லை, சச்சரவும் கிடையாது. இது வரைக்கும் சண்டை போட்டதில்லை 2 பேருமே. பெரியவங்க தான் எனக்கு எப்பயுமே பேக்ரவுண்டு. எதனா ஒன்றா ஒடியாருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க வருவாங்க. எனக்கு அவங்க தான். சின்ன பிள்ளைங்க இதுதான் வேணும்னு அதுதான் நான் செய்வேன். அப்படி இருந்தேன். பொண்ணு பிறந்து ஒரு 6 மாதம் நல்லா தான் இருந்தார். எங்கள் வீட்டுக்காரு எல்லாத்தையும் பார்த்தாரு, செஞ்சார். இந்த லோடுக்கெலாம் போவாங்க பாருங்கள், லாரி லோடுக்கு. அவங்க வர இவர் என்ன பண்ணார், கேப்பா பேச்சு கேட்க ஆரம்பிச்சு இந்த வழியில் டார்ச் அடிக்கிற பொம்பளைங்கிட்டலாம் போகிறது வர்றது அந்த மாதிரி இருந்தார். ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்காக. பாப்பா பிறந்து 1 வருஷம் வயசு தான் வந்தார். வந்து சரி வேலைக்கு போகிறேன், பாத்ரூம் கழுவ போகிறேன், இங்கே சென்னையில் வடபழனியில் வேலை செஞ்சார். எல்லாம் செஞ்சு நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் 2வது பாப்பா என்கிட்ட வரமாட்டா, என்கிட்ட இருக்க மாட்டான்னு ஊர் பஞ்சாயத்தை கூட்டினாங்க. சரி எனக்கு ஆம்பளை புள்ள வேணும், கொல்லி வைக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். எனக்கு ஆம்பளை புள்ளலாம் இல்லை, எனக்கு பிறக்கத்தான் பிறக்கும்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு திரும்ப சின்ன பொண்ணு. என் பொம்பளை புள்ள கொல்லி போட்டா எரியாதா? பணம் எரியாதா? அப்படிதான் மேடம் சொன்னாங்க அவங்க.